தினமலர் ஆன்மீக யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். காஞ்சி மகானை பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார். நடமாடும் தெய்வம். அவரை பார்க்காம இருக்க முடியுமா? சென்னைக்கு வந்து அலைஞ்சுண்டு எங்கே தங்குவோம், எங்கே சாப்பிடுவோம், அடுத்த வேலை என்ன, ஒரு நம்பிக்கையை தானே கிராமத்துலேருந்து சுமந்துன்னு வந்தோம். நம்ம என்ன பெரிய மல்டி மில்லியல் ஃபேமிலியாக ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வரா மாதிரி நம்பிக்கை சுமந்துன்னு வந்தோம். எங்கள் மாமா வீட்டில் ஏற்கனவே எங்கள் அண்ணன் இருந்தார், பெரிய அண்ணன். அவரோட கொஞ்ச நாள் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி தேடி கீடி ஓடி அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு அண்ணன் நானும் போனோம். பெரியவர் அப்போ ஒன்றுமே கேட்கல, பார்த்தாரு, அனுகிரகம் பண்ணார். அவரை நல்ல நெடுஞ்சானடையாக விழுந்து சேவித்தோம். அவரை தாள் பணிந்தோம் சொல்லுவாங்களே, அவருடைய தாள் பணிந்தோம். அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் வந்தோம். அந்த ஸ்ரீகாரியம் அசிஸ்டண்ட் அங்கே இருக்கிற மடத்தில் கூப்பிட்டு அவங்கள சாப்பிட்டு போக சொல்லு, அவங்க 2 பேரையும் சாப்பிட்டு போக சொல்லு. ஏன்னா பசி, சாப்பிடல. காலையில் கிளம்பி வந்துட்டோம். பெரியவரை பார்த்தா ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதா, தொடர்பு கிடைக்காதா, முன்னுக்கு வர முடியாதா என்ன. அப்புறம் பின்னாடி படிக்கும் அப்போ எனக்கு பெருசாக பெரியவர் தெரியும். காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி, தூய்மையானவர், அப்பழுக்கற்றவர், ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர், அது மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய மேன்மையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி எனக்கு வலம்புரிஜான் சாரோட ஒரு நெருக்கமாக ஏற்படும் போது அவர் தாயில் எழுதினது எல்லாம் எனக்கு ரொம்ப, அதை படிச்சுட்டுலாம் கண் கலங்கிட்டேன். காஞ்சி பெரியவரை தரிசியுங்கள், அவர் கண்களிலே காமாட்சி தரிசனம் தருவாள். கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கின்ற பிரம்மப்பழம், அவர் ஒரு வண்ண பணிநிலா வடித்த சீதளம் மாதவா பறவையின் அழகிய அழகு, பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாயோன்னு எழுதியிருக்கார். அவர் பேசும் மௌனம் எங்கேயாவது பேசுமா? பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாயோன்னு எழுதினார். அதை விட ஆனந்த விகடனில் 1994 அவர் 1894 இந்த மண்ணில் அவதரித்தார். பிறந்தார்னு சொல்ல முடியாது, நம்மளை போன்ற சாதாரண ஆள் தான் பிறக்க முடியும். அவர் ஊரெலாம் அவதாரம். நம்ம சிவபெருமானை பார்த்ததில்ல, பரமேஸ்வரன், அதை காஞ்சி மகான் ரூபத்தில் பார்க்குறோம். அப்போ வேலுச்சாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து விகடனில் எழுதினார். அதை என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த நீங்கள் காஞ்சி பெரியவன்றதுனால எனக்கு அந்த நினைவுகளெல்லாம் வந்து மோதுதேன்ட்டு. ஆறாக அருள்மாறி பொழிந்த வள்ளல், ஆன்மீக ஜோதியாய் வாழ்ந்த செம்மல், சேராக கிடந்த சமூகம் தன்னை சேர்த்து வடிவமைத்த சிற்பி, மக்கள் பல கூறாக மதங்கள் கூறி கிடந்த போதும் குவளையுமே ஒன்றென்று சொன்ன கோமான், ஒரு நூறாண்டாய் ஒளி தந்த ஞானதீபம் ஒளியோடு ஒளியாகி ஓர் நொடியில் ஒன்றாக கலந்ததுமோ. அதாவது 1994 100 வருஷத்தை இதுக்கு மேலே யாராவது எழுத முடியுமா? ஒரு நூறாண்டாய் ஒளி தந்த ஞான தீபம் ஒளியோடு ஒளியாகி ஒரு நொடியில் ஒன்றாக கலந்ததம்மா. ஒளி தந்திருக்காது. என்ன ஸ்பிரிச்சுவல் கைடிங் லைட்ஸ். ஒரு துறவிய ரோல் மாடல். இன்னும் விவேகானந்தரை பார், புத்தரை பார், அவரை பார், இவரை பார் தான் மற்றவங்களாம் சொல்லுவாங்க. காஞ்சி பெரியவர் எல்லாரையும் சொன்னார். தெய்வத்தின் குரலை எழுதினார். அவர் எல்லாரையும் சொன்னார். ஆனால் அவரே அவருக்கு ரோல் மாடலாக இருந்தார். தன்னிடமிருந்தே எல்லாத்தையும் சொன்னார். தவமாக இருக்கணும், விரதத்தில் கரெக்டாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், புலநடக்கத்தோடு இருக்கணும், வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, இறை சிந்தனையாக இருக்கணும், மனசை கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் வேறு எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கல, அவரே ரெஃபரன்ஸாக இருந்தார், அவரே ரோல் மாடலாக இருந்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் எல்லாராலும் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து வழங்குறாக, வீட்டில் ஒத்துறாக. அவர் ஏன்னா குருவருள் இல்லைன்னா திருவுருள் கிடைக்காது. இந்து சமயத்தினுடைய மிக முக்கிய உயர் நாடிய குரு மூலமே தான் த்ரோ ப்ராப்பர் சேனல். ஏன்னா அதெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் எல்லாம் பேசியிருக்கார். அவர் தான் திருப்பாவை திருவம்பாவை மாநாடெல்லாம் நடத்தினார். அவர் அந்த காஞ்சி பெரியவர் அன்னைக்கு நான் எங்கள் அண்ணனோட போய் பார்த்துட்டு வந்த பிறகு, பிற்காலத்தில் நான் பத்திரிக்கையில் ஆன பிறகு வலம்புரிஜான் போன்றவர்கள்லாம், வலம்புரிஜான் யார், அவர் பின்னணி என்ன, காஞ்சி பெரியவர் யார், அவர் பின்னணி என்ன, ஆனால் இந்த மாதிரி எழுத முடியுமா, இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி கலைஞரே அவர் இறந்தபோது கலைஞர் அறிக்கை விட்டார். கலைஞர் 2 ஆன்மீக பெரியவர்களுக்கு தான் இரங்கல் கடிதம் எழுதினார். அதுதான் பாப்புலர் ஆச்சு. ஒன்று காஞ்சி பெரியவருக்கு, இன்னொன்று கிருபானந்த வாரியார். கலைஞருடைய கொள்கை கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காஞ்சி ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னு எழுதினார் கலைஞராலே தவிர்க்கப்பட முடியாத ஒரு மாற்று கொள்கை உள்ளவராலும் மதிக்கப்படக்கூடியவராக அவர் இருந்ததுனால தான் அவருடைய சிறப்பு. கலைஞர் சொல்லிட்டாருன்றதுக்கு இல்லை, அவர் அப்படி வாழ்ந்தார். கிருபானந்த வாரியார் 64வது நாயன்மார், அந்த தமிழ் கடல்னு எழுதினார். இதெல்லாம் படித்து தான் இவ்வளோ பெரிய மனிதர்கள், அவர்லாம் காஞ்சி பெரியவரெல்லாம் அதெல்லாம் நடமாடும் தெய்வம்தான்.
அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ஏதோ நமக்கு அந்த நான் அடிக்கடி பின்னாடி போவேன் காஞ்சிபுரத்துக்கு. எப்பயும் இப்போ எத்தனையோ பெரிய மனிதர்கள் எவ்வளோ விஐபியோட சத்தம் போடாத போயிட்டு காஞ்சி மடத்தில் இந்த பிருந்தாவனத்தை 2 தடவை சுற்றிட்டு நல்ல ஒரு வெளியில் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்துடும். அரசியல் பத்திரிகையாளராக இருந்து ஆன்மீகத்துலேயும் ஆர்வம் காட்டி இப்போ முழு நேர சினிமாவாதியாக இருக்கீங்க. இது எப்படி கடவுள் தந்த வரமா? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு தெரியாது. சுதாகர் அடிக்கடி சொல்லுவார் இது. கண்ணதாசனை நான் நிறைய விரும்பி படிப்பேன். பட்டினத்தார் வள்ளலாரெலாம் படிப்பேன். அவர் பட்டினத்தார் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எனக்கு அதிலலாம் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு. என்னுடைய முயற்சி உழைப்பு அதெல்லாம் சோர்ந்து போக மாட்டேன் நான். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன 11 மணிக்கு வர சொன்னாங்கன்னா நான் 10:30 வந்துடுவேன். என் கேரக்டர் அதை மாதிரி 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா 12 மணிக்கு தான் ஷாட் வச்சு எடுப்பாங்க. ஆனால் நான் 6 மணிக்கு வந்துடுவேன். 2 புத்தகத்தை எடுத்து போய் படிக்க ஆரம்பிச்சிடும். இது எதனால் அப்படின்னா அந்த ஒரு தேடல். இது எல்லாமே திட்டமிட்டு இல்லை. ஏதோ ஒரு 10ஓட 11 இருக்கக்கூடாதோ, ஏதோ 10லேருந்து 5 ஒரு வேலைக்கு போய்ட்டு நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் பத்திரிகை உலகத்துக்கு வந்தேன். ஆன்மீகம் ஆழ்வார்கள் ஒரு பக்கம், அப்புறம் பத்திரிக்கை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஆக்டிங் ஒரு பக்கம். அது என்னென்னா ஜூனியர் உடனில் நான் இருக்கும்போது என்னுடைய அன்பு தம்பி ராஜமுருகன் வந்து அப்புறம் அங்கேருந்து போயிட்டு ஜோக்கர்லாம் எடுத்தார், குக்கு படம் எடுத்தார். ஜோக்கரில் என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடியே சோசாருடைய அன்பு நட்பு கருணையில் எங்கே பிராமணன் ஒரு பாப்புலர் சீரியல் ஜெயா டிவியில் முன்னாள் முதலமைச்சர் விரும்பி பார்த்த சீரியல் எங்கே பிராமணன். ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், அந்த பிராமணன் இப்போ இருக்கானா, அந்த பிராமணன் அப்புறம்தான் பிராமணன் அந்த குணங்களோடு இருக்கிறவன் தான். பிராமணன் என்பது ஒரு குணத்தால் இனத்தால் அல்ல, அது கேஸ்ட் பாலிடிக்ஸ் இல்லை, கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது தான் பிராமணன் அப்படின்னு ஒரு சோசார். அந்த இதில் நடிக்கும்போது அதில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. டெல்லி கணேஷ் பையனாக நடிக்கணையா, ஒரு அம்மாஞ்சி கேரக்டர் ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்றும் தெரியாதவன் அப்படி அந்த மாதிரி இருக்கணையா, அந்த பையன் நம்ம பையன் இப்படி இருக்க நல்லா பிரமாதமாக இருக்கணுமே, இவன் இப்படி இருக்கானேன்னு டெல்லி கணேஷ் வருத்தப்படுற மாதிரி அவர் பையன் மாதிரி நடிக்கணும் அப்படின்னாரு. டெல்லி கணேஷ்கிட்ட போய் நேராக சோசார் சொல்லி போய் டைரக்டரை பார்த்து வெங்கட் சாரை பார்த்துட்டு டெல்லி கணேஷ் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டார். ஏன்னா டெல்லி கணேஷ் என்னுடைய ஜூனியர், இப்போ இல்லை அவர் டெல்லி கணேஷ். அவரை போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டார். யோ, உன்னுடைய எத்தனை அரசியல் கட்டுரை எல்லாத்துக்கும் நான் படிச்சிருக்கேன், உன்னுடைய ஆழ்வார்கள் தமிழுக்கும் உன்னுடைய அரசியல் கட்டுரைக்கும் நான் எவ்வளோ விசிறி நீ வந்திருக்க அப்படின்னு உடனே என்னையா இது நீ ஒரு ஒன்றும் தெரியாதவனா என்கிட்ட நடிக்கணும், எல்லாம் தெரிஞ்சவன் நீ இப்படின்னு நான் சொன்னேன். இது சினிமா சீன், இது அதில் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாதுன்ன உடனே அப்புறம் டெல்லி கணேஷ் சாரை திருப்திப்படுத்துறதுக்காகவே நீங்கள் வேணால் ஒன்று நினைங்க, கனவுல நினைங்க, நம்ம பையன் எல்லோரும் மாதிரி இந்த மாதிரி ஒரு பாசுரம் படித்தான்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைங்க, அதை ஒரு பாசுரத்தை வைக்கலாமான்ட்டு நான் டைரக்டர்கிட்ட சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்த டெல்லி கணேஷ் சார் பையன் நம்ம அவர் வேதம் படித்து சொல்லி கொடுப்பாரு. ஒரு பிராமண கேரக்டர், அவர் ஒரு ஆச்சாரமான அனுஷ்டானம் உள்ள ஒரு கேரக்டர். பையன் ஒன்றும் தெரியாதவனாக இருக்கான், அப்பா நல்லா வேத வித்து. நான் சொன்னேன், நீங்கள் வந்து கற்பனையில் நினச்சி பாருங்கள், நம்ம பையனும் இந்த மாதிரி நல்லா பாசுரம் படித்தா எப்படி இருக்குன்ட்டு தான் அப்போ தான் ஸ்பான்டேனியஸாக இன்றைக்கி அந்த பாசுரத்தை சொன்னேன். அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேன் என்று. நீங்கள் கேட்டாங்களே குலதெய்வம் எதுன்னு, அந்த குலதெய்வத்துக்கு பாசுரம் இது. நம்மாழ்வார் அற்புதமான ஆழ்வார்களுடைய தலைமகன் நம்மாழ்வாருடைய பாசுரம் இது. ஒரு பொழுதும் மார்பிலிருந்து அந்த திருமால் மார்பிலிருந்து திருமகள் பிரியலை, அகலகில்லேன் நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு அற்புதமான பாசுரம். ஏன்னா அதில் ஒரு பெரிய வாழ்வியல் தத்துவம் இருக்குது. எல்லாரும் நண்பர் சொல்லுவான், அது ஒரு கஷ்டம்னா ஃபோன் எடுக்க மாட்டான், மிஸ்டு கால் கொடுப்பான், எடுக்க மாட்டான், நேற்று வந்திருக்கலாமே சரி பண்ணியிருப்பேன்னுவான், இல்லை நீ என்னால் இப்போ முடியலன்னு கை தூக்கிடுவான். கை தூக்காத நம்மளோடு என்றைக்கும் நம்ம இந்த ஜென்மத்திலையும் சரி இம்மையிலையும் மறுமையிலும் நம்மோடு வருகிற ஒரே கேரக்டர் இறைவன் தான். அதனால தான் அங்கே ரிஷிகள்லேருந்து மகான்கள்லேருந்து பெரிய பெரிய ஆள்லேருந்து எல்லோரும் சரணடைஞ்சான். அந்த சரணடைகிற பாசுரம் சரணாகதி, வைணவமே சரணாகதி தான். அந்த சரணாகதியை போதித்தவர் ராமானுஜருக்குலாம் உகந்து அவர் தான் பிரபந்தத்தெல்லாம் இப்படி வெளியில் கொண்டு வந்தார் அவர். அந்த பாசுரத்தை சொல்லும்போது டெல்லி கணேஷ் கட்டி பிடிச்சிட்டார், கண் கலங்கிட்டார். அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது அவருக்கு. என்னையா இது பாசுரம், இது என்னையா இன்னும் ஒரு தடவை சொல்லியானார். இதெல்லாம் யார் எழுதுனே, எப்போ இதெல்லாம் தெய்வத்தமிழ் சார், இதெல்லாம் இதனுடைய செஞ்சுரி எப்போ பிறந்தாங்க எப்போ எழுதுனாங்கலாம் இல்லை,
காட்டுமன்னார் கோயில் இருந்த நாதமுனிகள் இல்லையே 4000 இல்லைன்னு அவர் தான் இதெல்லாம் கம்பைல் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் சொன்னேன். நீங்கள் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிற போது சட்டுன்னு உங்களுக்கு எந்த கடவுளை முன்னாடி வந்து நிற்பார், நீங்கள் உச்சரிக்கிற ஸ்லோகம் என்னவா இருக்கும்? எப்பயும் ஒரே ஸ்லோகம்தான், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு. எங்கள் அம்மாவை கூட கேட்பாங்க, என் பேர் நாராயணன்றதுனால நாராயணா அப்படின்னு எங்கள் அம்மா கண்ண முடியும் அந்த பெருமாளை கூப்பிட்டா, பெருமாளை கூப்பிட்றியா பையனை கூப்பிட்றேன்னா 2 பேரையும் தான் கூப்பிட்றேன் அப்படின்வாங்க எங்கள் அம்மா. அது அதே மாதிரி ராமானுஜருடைய இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக நீதி காத்த தலைவர், அவருக்கு நிறைய பேர் உடையவர், எதிராஜர், பாஷ்யக்காரர்னு. அந்த ராமானுஜருடைய அந்த ராமானுஜர் நூற்றாந்தாதி படித்தா எனக்கு ரொம்ப எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அந்த பூமண்ணு மாது பொருந்திய மாறுவன் புகழ்மொழிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன். நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் போவேன், இல்லை ராமானுஜருடைய திருவரங்கத்தமுதாருடைய ராமானுஜர் நூற்றாந்தாதியை படிப்பேன், அவருடைய வரலாறு படிப்பேன். ஏன்னா அதில் தான் இந்த உண்மையான இந்த உடல் நோய்க்கு மருந்து இருக்குது, உள்ள நோய்க்கு மருந்தே கிடையாது. உள்ள நோய்க்கு மருந்து ராமானுஜர் நூற்றாந்தாதி, ராமானுஜருடைய சரித்திரம். அவருடைய அந்த வாழ்வியல் சிந்தனை தான் என்னை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துது. என்னை எல்லாரும் அதிகமாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மாற்று சிந்தனை, இப்போ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இருக்கார், அவருக்கு ஒரு சிந்தனை, கலைஞருக்கு ஒரு சிந்தனை, வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு சிந்தனை, வைகோக்கு ஒரு சிந்தனை. ஏன்னா எல்லாருடைய அன்புக்கும் காவிய கவிஞர் வாலி ஆன்மீகம் ஊழ்வினை இதெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர், முன்வினை பயன் எல்லாம். அது அந்த நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், மாற்று சிந்தனை உள்ளவர்கள், முரண்பான கருத்து உள்ளவர்கள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில என்னை வச்சது ராமானுஜருடைய அந்த பாலிசி தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், உயிர்களில் பேதம் இல்லைன்னார். அதை தான் இப்போ தவைக தலைவர், இன்றைய முதலமைச்சர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், அவர் சொல்கிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றத 1000 வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜர் அந்த வாழ்க்கையில் அந்த அவருடைய ஸ்லோகனில் ஒன்று, உயிர்களில் பேதம் இல்லை, எல்லா ஆன்மாவும் ஒன்று தான், அன்பு கருணை மனிதநேயம் மானுடம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி பொதுவெளியில் எல்லோரையும் அரவணைச்சு எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மனிதராக நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் இறைவனுடைய கருணையை பெற முடியும்னு இந்த உலகத்துக்கு சொல்லி வாழ்ந்து காட்டி வழிகாட்டியவர். அவர் தான் நம்மளுடைய லீடர். அவர் தான் நம்ம மன ஆறுதல் வேணுமா, ராமானுஜர் நூற்றாந்தாதிப்படி மன ஆறுதல் வேணுமா, ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர்ல போய் அவர்கிட்ட உட்காந்துட்டோம். நீங்கள் நினச்ச வாழ்க்கை கிடைச்சதான் நினைக்கிறீங்களா? அப்படியே இன்னொரு பிறவி கிடைச்சா என்னவாக ஆசை? இன்னொரு பிறவி கிடைக்குமா இல்லையான்றது நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு அது முன்வினை பயன், அதில் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ இருக்குது, டெபிட் எவ்வளோ இருக்குது, வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ நம்ம பண்ண முடியாது. இந்த ஊனக்கண்ணை வச்சுட்டு இந்த அறிவை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு திருமங்கையாழ்வார் தான் எனக்கு துணை வர்றார். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன், பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன், பெற்றதுவும் பிறவாமையை பெற்றேன். அண்ணா பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு, வயலாளி மணவாளன் லக்ஷ்மி நரசிம்மன் அங்க, கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன், பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன், பெற்றதுவும் பிறவாமை பெற்றேன். என்ன வேணும்னு கேட்குறார் சாமி, வரம் கொடுத்துட்டார், என்னென்னு பிறவாமை எனக்கு கொடுன்னு. அது நம்ம கையில் இல்லை, அது அடுத்த ஜென்மம் உண்டா இல்லையா. ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனாலும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா இதே மைதிலி, இதே பார்த்தசாரதி, இதே மைதிலி அம்மாளுக்கும் இதே பார்த்தசாரதி எங்காருக்கும் இதே சகோதர சகோதரிகளோடும் இதே வாழ்க்கையை தான் கிடைக்கும். வேறு ஒன்றும் பெரிய அந்த கோடீஸ்வரம் குடும்பத்தில் பிறக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நாட்டை கட்டியால் நிலை. ஏன்னா இந்த பாசமும் இந்த பந்தமும் இந்த தாயின் கருணையும் இந்த தந்தையின் அரவணைப்பும் எங்கேயும் இனிமேல் அந்த ஜென்மத்திலையும் யாருக்கும் கிடைக்காது. நிறைய மேடை பேச்சு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ரொம்ப ப்ரீஷியஸாக நினைக்கிற ஒரு ஸ்பீச் என்ன எதுன்னு சொல்லுங்கள். நிறைய இருக்குது, நிறைய மேடை பேச்சு இருக்குது, எத்தனையோ இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் மறக்க முடியாத சில பேச்சுன்னா, சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கோவிலில் களியன் ஒளிமாலைன்னு தை அமாவாசைக்கு அடுத்த நாள் அந்த திருமங்கையாழ்வாருடைய 11 கருட சேர்வை முடிஞ்ச உடனே அங்கே களியன் ஒளிமாலைன்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒரு சடகோப ராமானுஜர்னு ஒரு பெரிய வைணவ அடியார், பெரிய பண்டிதர், அவர் ஏவிஆர், இப்போ காலம் சென்ற, இப்போ சமீபத்தில் சென்ற சிதம்பரம் திருச்சத்திரக்கூட சுவாமிகள்னு சொல்லுவாங்க ஏவிஆர்.
வரிச்சுக்குடி சுவாமிகள்னு பெரிய வைணவத்தில் அவங்கெல்லாம் லெஜெண்டரி. அவங்க அதெல்லாம் அதில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க அவங்க. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர். அதே மாதிரி கோகுலாச்சாரியன், புவனகிரி கோகுலாச்சாரியன்ட்டு அவரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தவர். அவர்களுடைய அந்த சத் சங்கத்தில் அந்த மேடையில் அங்கே எல்லாரும் வருவாங்க. பிராமணர்கள் அல்லாதவர்கள், ராமானுஜ அடியார்கள், அங்கே என்னென்னா வைணவ அடியார்கள். யார் யாரெல்லாம் விஷ்ணுவை வணங்குறானோ, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கும். ஹரி மேவிய விண்ணகரம் வணங்கும் உடனெஞ்சன்னுவார் திருமங்கேழ்வார். அந்த மாதிரி அந்த ஹரியை போற்றுகிறவர்கள், அந்த விஷ்ணு பக்தர்கள், அந்த வைணவ அடியார்கள் இருக்கிற அந்த சபையில் போய் பேசுகிறதெல்லாம் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறேன். அந்த எல்லா அவார்டுக்கும் மேலே அவார்டு. ஏன்னா கற்றறிந்த பெருமக்கள், ராமானுஜருடைய உண்மையான பக்தர்கள், பாகவதர்கள். வைணவத்தில் பெரிய விஷயம் பகவானே கிடையாது, பாகவதர்கள் தான். அடியார்கள் வாழ அரங்கணக்கர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழன்னுவாங்க. அந்த அடியார்கள் குழாத்தோட அந்த திருமங்கை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் ஏற்றி போற்றி அந்த அடியார்கள் குழாத்தில் போய் அன்னைக்கு அந்த அந்த திவ்ய பிரபந்தத்தையும் அந்த ஆன்மீகத்தையும் கற்றறிந்த சபையில் அந்த பெரிய லெஜெண்டரி லெகசி அந்த அந்த நம்மை வழிநடத்தி செல்கிற அந்த ஆசான்களுக்கு மத்தியில் பேசினதெல்லாம் என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. வைணவரத்னான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க எனக்கு. எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. படுகரணத்தை சேர்ந்த ஊட்டியிலேருந்து வந்திருக்கிற கொடுக்காங்க. ராமானுஜருடைய பெரிய தாற்பயமே என்னென்னா, கேஸ்ட்டை டெவலப் பண்ணாதான் கேரக்டரை டெவலப் பண்ணும். இனத்தில் எவனும் கீழ்மகன் இல்லை, குணத்தில் கீழ்மகனாக இருக்கக்கூடாதுன்னு ராமானுஜர் சொன்னார். அதை அந்த சபையை கடைப்பிடிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் பேசுறது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது.